பன்னீரை வந்து ட்ரை மசாலாவை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீரை பீசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் மசாலாவை சைடு பண்ணிவிட்டு பன்னீர் பீஸை நடுவில் வச்சு விட்டுருங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மசாலா பன்னீர் பீஸில் நல்லா ஒட்டட்டும். திருப்பி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சர்க்கரை, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சமாக பன்னீர் பீஸை மேலே தூவி டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.